விதமான காய்கறிகளும் பழங்களும் அதிக அளவு விளைச்சல் கொடுக்குது. ஆனா இந்த ஒரு மரம் மட்டும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம ஒரே இடத்துலதான் ரொம்ப வருஷமா இருக்குது. அதுக்கு அதிக அளவு தண்ணியும் கொடுத்துட்டேன், உரமும் போட்டுட்டேன். ஆனா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்குது. இதனால இது இங்க இருக்கிறது சரியில்லை, இது இனிமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோட்ட வியாபாரி இந்த செடியை பிடிங்கிட்டு வந்து நதி ஓரமா கொண்டுட்டு வந்தாரு. அந்த மரம் எவ்வளவோ அழுது பார்த்துச்சு அந்த தோட்ட வியாபாரி கிட்ட. ஆனா அந்த தோட்ட வியாபாரி இந்த மரத்தை தண்ணிக்குள்ள போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அந்த நதி ஓரமா சின்ன குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருந்துச்சு. அப்ப இந்த மரம் அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு நீ எதுக்கு அழுகிறன்னு கேட்டதும், என்ன இங்க தண்ணிக்குள்ள போட்டுட்டு போயிட்டாங்க, என்ன மண்ணுக்குள்ள உண்டு வைங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு நிறைய பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் அழுதுச்சு. நானே ஏழை குடும்பத்துல சேர்ந்தவன், எனக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம நானே தண்ணி குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எப்படி உனக்கு உரங்கள்லாம் கொடுக்க நான் உன்னை எப்படி வளர்த்துறது? எனக்கு அது எதுவும் வேண்டாம், எனக்கு தண்ணி மட்டும் நீ ஊத்தினாலே போதும். நான் கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பலன் கொடுப்பேன். தண்ணி மட்டும் கொடுத்து இந்த சின்ன குருவி அந்த மரத்தை வளர்த்துட்டு வந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாட்களும் போச்சுது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சின்ன குருவி தன்னோட வீட்டுல இருந்து வெளியே வந்து அந்த மரத்தை பார்த்துச்சு. அந்த மரம் நிறைய பணமா காய்ச்சிருந்தது. எவ்வளவு பணம், நிறைய பணம் காய்ச்சிருக்கு இந்த மரத்துல. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது பண மரமா? இத வச்சு நம்ம நல்ல வாழ்க்கையில முன்னேறலாம். சின்ன குருவி அந்த காட்டுல நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துச்சு. இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்த அந்த தோட்ட வியாபாரி சின்ன குருவிய ஒரு நாள் கூப்பிட்டாரு. ஆமா சின்ன, நீ எப்படி இவ்வளவு கூடிய சீக்கிரமாவே ரொம்ப பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற? இது எப்படி சாத்தியம்? அதுவா தோட்ட வியாபாரி, நான் ஒரு நாள் நதி பக்கம் தண்ணி குடிக்க போயிருந்தேன். அங்க நதியில ஒரு மரம் அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த மரத்துக்கிட்ட என்னன்னு கேட்டா, நான் கண்டிப்பா வளருவேன், உனக்கு ரொம்ப பலன் கொடுப்பேன், என்ன கொண்டு போய் மரத்துல நட்டுவேன்னு சொல்லி அழுதுச்சு. நானும் ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்னுடைய வீட்டு வாசல்ல நட்டு வச்சேன். அந்த மரத்துக்கு நான் தண்ணி மட்டும் தான் கொடுத்தேன். அந்த மரம் கொஞ்ச நாள்லயே நிறைய பணமா காய்ச்சி கொடுத்துச்சு. அதுலதான் இந்த வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சின்ன குருவி அப்படி சொன்னதும் அந்த தோட்ட வியாபாரி ரொம்ப தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ, என்னுடைய தோட்டத்துல இருந்த அந்த மரத்தை தான் வளராதுன்னு சொல்லிட்டு நான் தான் நதி ஓரமா போட்டுட்டு போனேன். அந்த மரம் தான் இப்ப பனைமரமா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில பெரிய பொக்கிஷத்தை நான் இழந்துட்டேன். வாழ்க்கையில எதுவுமே தேவையில்லாததே கிடையாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் அது கண்டிப்பா நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.